வணக்கம் நண்பர்களே. மச்சான், மச்சினி, மச்சினிச்சி, மச்சின இது போன்ற சொற்களை பயன்படுத்தாத வாயே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த மச்சான் அப்படின்ற சொல் தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத சொல்லான மைத்துனா மைத்துனா அப்படின்ற சொல்லிலிருந்து தான் இந்த மச்சினன் அப்படின்ற சொல் வந்திருக்கு. இப்போது இந்த மைத்துனா அப்படின்ற சொல் எப்படியெல்லாம் படிப்படியாக மாறி வந்திருக்கு அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் மைத்துனா நாம் அதை அன்விகுதி போட்டு தமிழ் அன்விகுதி போட்டு மைத்துனன் அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பயன்படுத்தி இருக்கோம். அந்த மைத்துனன் தான் காலப்போக்கில் மச்சினன் அப்படின்னு மாறி இருக்கு. நாம் நண்பர்கள் இடையில தான் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குடும்பத்தில் பேசிக்கும் போது மச்சின மச்சின அப்படின்னு தான் சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் மைத்துனா, தமிழ் இலக்கியத்தில் மைத்துனன், பேச்சு வழக்கில் மச்சின. அந்த மச்சினை தான் காலப்போக்கில் மாறி மச்சான், அதுவே பெண்ணாக இருந்தால் மச்சினி அப்படின்னு மாறி இருக்கு. எல்லாம் சரிதான். இந்த மைத்துனன் அப்படின்றது எப்படி மச்சினை அப்படின்னு மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு சில சான்றுகளை நான் கொடுக்குறேன். இப்போ நாம் பெருச்சாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பெருத்த எளிய தான் பெருச்சாளி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பெருத்த அப்படின்றது பெருச்சாளி சாவா மாறுது. அதே மாதிரி அரைத்த மிளகு அப்படின்றத அரைச்ச மிளகு அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் சாவா மாறுது. அதே போல தான் இந்த மைத்துனனும் மச்சன அப்படின்னு மாறுது. இந்த மச்சான் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருமணமான பெண்ணினுடைய அண்ணனையோ அல்லது தம்பியையோ தான் நாம் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே இதற்கான பொருள் தெரிஞ்சது அப்படின்னா இதை எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க அப்படின்றது கேள்விதான். சமஸ்கிருத அகராதியில் இந்த மைத்துனா அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆணிற்கும் பெண்ணிற்குமான உடலுறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பொருளும் கொடுத்துருக்காங்க, ஆணிற்கும் பெண்ணிற்குமான திருமண உறவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைத்துனா அப்படின்ற சொல் நேரடியாக உடலுறவை குறிப்பதனால அந்த சொல்லை தமிழர்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு மொழி ஆய்வாளரான அருளியார் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு இணையாக தமிழ் சொல்லான அழியன் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த அழியன் அப்படின்ற சொல் தமிழ் சொல் தான். ஆனால் இப்போ அது தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மலையாளத்தில் தான் இருக்குது. மலையாளத்தில் தான் அழியன் அப்படின்ற சொல் இருக்குது, தமிழில் இல்லை. தமிழ் சொல் தான், ஆனால் இப்போ அது தமிழில் இல்லை. இதை மலையாளத்தில் அழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் அழியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெலுங்குல அல்லுடு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குல எப்போவுமே ஒரு சொல்லினுடைய கடைசியில் டூ அல்லது லூ போடுற வழக்கம் இருக்கு. இந்த அழியாக்கு டூ போட்டு அழியுடு அப்படின்னு மாறி அதன் பிறகுதான் அது அல்லுடு அப்படின்னு மாறி இருக்கணும். ஆக மலையாளத்தில் அழியன், கன்னடத்தில் அழியா, தெலுங்குல அல்லுடு அப்படின்னு இருக்கு. ஆனால் அழியன் அப்படின்ற சொல் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் நாம் எங்கேயுமே பயன்படுத்தலை. மாறா இந்த சமஸ்கிருத சொல்லான மைத்துனன் அப்படின்ற சொல்ல தான் நாம் தமிழ் இலக்கியத்திலேயே பயன்படுத்தி இருக்கோம். அதற்கு மாற்றாக நாம் இந்த அழியன் அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்தணும். இந்த அழியன் அப்படின்றது தமிழ் சொல் தான். மலையாளத்தில் இருந்தாலும் அது தமிழ் சொல்லாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மலையாளம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அது தமிழில் தான் இருந்திருக்கு. அந்த பகுதியில் அது தமிழாக தான் இருந்திருக்கு இல்லையா. மலையாளம் உருவாவதற்கு முன்னாடி அந்த பகுதியில் புலையர் சமூக மக்கள் பயன்படுத்திய சொல் தான் இந்த அழியன் அப்படின்ற சொல். அப்படி பார்த்தா அது தமிழ் சொல் தான். ஆனால் இப்போ அது தமிழில் இல்லை. சமஸ்கிருதத்தையும் அதே போல் ஹிந்தியையும் நாம் வரவேற்றோம் அப்படின்னா தமிழ் மொழி அழியும் அப்படின்னு நான் சொன்னப்போ பிற மொழியாளர்களை விடுங்க, தமிழர்களே அதில் ஒரு சிலர் ஏற்றுக்கலை. இப்போது நாம் சமஸ்கிருதத்தை பயன்படுத்துறதுனால மைத்துனன் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தினதுனால இப்போது நம்மக்கிட்ட ஒரு சொல்லே இல்லாமல் போயிடுச்சு. அழியன் அப்படின்ற சொல்லே இல்லாமல் போயிடுச்சு. இப்போவாவது இது மாதிரி நாம் பிற மொழியை அளவுக்கு அதிகமாக வரவேற்கிறதுனால நம்முடைய மொழி அழியும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.